மேம் இப்ப இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேம்? இந்த அரெஸ்ட், அதுக்கு பின்னாடி நீங்க நடத்தின போராட்டம், நீங்க கைது செய்யப்பட்டீங்க, இப்ப விடுதலை செய்யப்பட்டிருக்கீங்க. சோ இதுல எப்படி தமிழக அரசு செயல்படுது, என்ன செயல்பட்டு? இல்ல, நான் எனக்கு தமிழக அரசு அது நாங்க மேற்கு வங்கத்துல பரிதவித்துக் கொண்டிருந்த இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும், இன்னைக்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும், நாங்க நடத்துற போராட்டத்தை எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, எதுக்குமே அசம்பிள் கூட ஆக விட மாட்டேன்றாங்க. வந்தவுடன் ஒத்த மனிதர் வந்தாலும் கைது செய்யப்படுறாங்க, கைது செய்யறாங்க. நாங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வந்தா அங்க வந்து கைது செய்யறாங்க. என் காரை தேடிட்டே இருந்தாங்க, நான் வேற நடந்து வந்தேன். நடந்து வந்தா என்ன தேடி ஒரு 25 போலீசார் என்ன சுத்தி வளைச்சு என்னமோ நான் தப்பிச்சே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்படி ஒரு பேர்ல அப்படி ஒரு அராஜகம். அதனால தமிழக அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் எந்தவித செய்தியும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த திராவிட மாடல் அரசு உண்மை வெளிவரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசியலாக்க கூடாது, இது அரசியலாக்க அளவு இல்ல. யாரு சொல்றது? இது அரசியலாக்காம அவியலா ஆக்குவாங்கன்னு யார் கேட்டது? அண்ணன் ஸ்டாலின் தானே கேட்டாரு. அப்ப அவருக்குன்னா அரசியல், எங்களுக்குன்னா அவியல். அப்ப அவரு அரசியலாக்கி அவியலா ஆக்குவோம், அரசியல் தான் ஆக்குவோம் கேட்டுட்டு இருந்தாரு. இதை விட மோசமான அரசியல் செய்தவர் அண்ணன் ஸ்டாலின். அதனால அவருக்கு தெரியும். சார், திருமாவளவன் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல இந்த விஷயத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதை அரசியலாக்குறாரு அண்ணாமலை. நான் என்ன கேக்குறேன், இல்ல அப்ப ஒரு பெண் பாதிக்கப்பட்டது சுயநலம் இல்ல, உங்களுக்கு சுயநலமா? ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கிறது என்று சொல்வது சுயநலமா? அப்ப பெண்கள் மீது நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கீங்க? அப்போ எதிர்கட்சி நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பெருசா போராடுவீங்க. ஆளும் கட்சி வந்தா இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் வாய்மூடி இருக்கக்கூடாது, சிறுத்தை இந்த அளவிற்கு சிரித்து போகக்கூடாது என்பது எனது கருத்து.